ஒரு அருமையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். ஸோ அந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே சார். வேக வச்ச சாதம் 1 கப்பு, வெங்காயம் 1 கை, கேரட் 50 கிராம், கோஸ் 50 கிராம், குடமிளகா 1 நம்பர், பீன்ஸ் 50 கிராம், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், வெங்காயத்தாள் 1 கை, இஞ்சி தேவையான அளவு, பூண்டு 4 பல்லு, எலுமிச்சம்பழம் ஜூஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. சைனீஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அது எப்படி செய்யறது அப்படிங்கிற செய்முறையும் பார்த்துடலாம் வாங்க. ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஓகே ஷெஃப். நான் வந்து 2 விதமாக நீங்கள் கோஸை கட் பண்ணிக்கலாம். பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், அதாவது பொடிசாக கட் பண்ணால் வாயில் தட்டுப்படாது. இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஷ்ரெட்டட் பண்ணியிருக்கோம், அது மாதிரி பண்ணிக்கலாம். பீன்ஸு கேரட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கோம், பூண்டு இஞ்சியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ். ஆக்சுவலாக பட்சம் இந்த ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் ஒன்ஸ் சாதத்தை வடிச்சாச்சு அப்படின்னா, காய்கறி கட் பண்ணியாச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 3 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ். இது என்ன சூடாயிடுச்சு, இதில் என்ன பண்ணுறேன், வெங்காயத்தை போடுறேன். இது கூட பூண்டு ஸ்லைஸ் பண்ணிருக்க இஞ்சி. இது ரொம்ப குவிக்கா ரெடி பண்ற ரெசிபி அப்படிங்கிறதுனால லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில கூட இதை ஆட் பண்ணிடலாம். தாராளம் பண்ணலாம். இது நல்லா வதக்கலாம், அதை முக்காவாக வதக்கணும். சப்போஸ் நான் சொன்னேன் நீங்கள் பொடியாக கட் பண்ணதா பொடியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்லைஸ் பண்ணி வாயில் தட்டு போடுற மாதிரி இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். ஓகே, இது முக்கால் பாகம் வதங்கிடுச்சு. இதில் அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ண கேபேஜ், இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். கேபேஜ் பிடிக்காத சின்ன பசங்கள்லாம் இப்படி செஞ்சு தெரியாது இல்லை உங்களுக்கு என்ன போடுறேன்னு, அதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். இது கேபேஜ் மாதிரி ஒன்ஸ் குக் ஆகிடுச்சுன்னா தெரியாது, ரைஸோடு சாப்பிடும்போது தெரியாது. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், கேரட் போடலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், அதே மாதிரி குடமிளகா போட்டுக்கலாம், கொஞ்சம் வெங்காயத்தூள் போட்டுக்கலாம், போட்டு நல்லா வதக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸோட குவான்டிட்டிலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ ஒரு கை மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 1 கேரட் போதும். ஓகே, 1 கப்புக்கு 1 கேரட், 1 கப்புன்றது 1 அழாக்கு. நீங்கள் வடிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 அழாக்கு வரும். ஓகே, ஸோ அதுக்கு 1 கேரட் போதும். சாதாரணமாக இதில் சாஸே கிடையாது ஃப்ரைட் ரைஸில். இந்த மசாலா இப்போ போட்டுடணும், அப்போ தான் அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகும். நூடுல்ஸுக்கு முதல்ல நூடுல்ஸை போட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா போடும்போது நூடுல்ஸ் மிக்ஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன், உப்பு, மிளகுத்தூள், சர்க்கரை, எலுமிச்சம்பழம். லெமன் எதுக்காக ஷெஃப் நம்ம ஃப்ரைட் ரைஸ்ல யூஸ் பண்றோம்? சாதாரணமாக சைனீஸ்னு சொல்லும்போது வினிகர் யூஸ் பண்ணுவாங்க புளிப்புக்கு. நம்ம வந்து வினிகர் உடம்புக்கு நல்லது இல்லை. வினிகருக்கு பதிலாக லெமன் யூஸ் பண்ணும்போது அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அந்த புளிப்பு நல்லா, அதனால தான் அது வினிகர் பதிலாக லெமன் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வேக வச்ச சாதத்தை அதில் போட்டுறேன். இந்த ரைஸ் வேக வைக்கிறப்போ நம்ம உப்பு போடணுமா சார்? தேவையில்லை, இதில் போடணும்ல தேவையில்லை. கொஞ்சம் வதக்கணும்னா இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் மேலே ஊற்றி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹாட் சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம சைட் டிஷ் வேணும்னா கோபி மஞ்சூரியன் சாப்பிடலாம், கோபி மஞ்சூரியன் வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மஷ்ரூம் மஞ்சூரியன் சாப்பிட்லாம், சில்லி மஷ்ரூம் சாப்பிட்லாம். அண்ட் தென் அகெயின் வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மஞ்சூரியன் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதில் வந்து மிளகுத்தூள் காரம் மாத்திரம் தான் இருக்குது. ஸோ நோ பச்சை மிளகா. நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ரைஸுக்கு பச்சை மிளகா தேவையில்லை. ஸோ இதில் வெறும் பெப்பர் காரம் மட்டும்தானே? ஆமாம். ஓகே, கொஞ்சோண்டு பெப்பர் போடுறேன். ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ நேரம் நம்ம அடுப்பில் வச்சிருக்கலாம்? 2 மினிட்ஸ் தான் போதும். ஓகே, ஒரு அருமையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ். நான் சொன்னேன் சாதம் வந்துட்டு காய்கறி கட் பண்ணியாச்சுன்னா
மேக்ஸிமம் 3 மினிட்ஸில் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இவங்க சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கும்போது கூடவே ஒரு சின்ன டப்பாவில் டொமேட்டோ சாஸ் போட்டு கொடுத்துருங்க. வேணும் போது அதை போட்டுனா நிறைய பேருக்கு டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பிடிக்காது. வேணும் போது அவங்களுக்கு அந்த டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு சுவையான ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம். வெரி ஈஸி ஃப்ரைட் ரைஸ், சிம்பிள் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இது காய்கறிகள் நான் போடுறது பீன்ஸு, கேரட்டு, கோஸு அண்ட் தென் குடமிளகா. உங்களுக்கு வேறு ஏதாவது காய் வேணால் க்ரீன் பீஸ் போடலாம். காலிஃப்ளவரோட க்ரீன் பீஸ் போடலாம். ஸோ சிம்பிள் அண்ட் நோ கெமிக்கல் இன் திஸ் அண்ட் கண்டிப்பாக இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது பார்க்கலாமா? ஷியோர் செஃப். நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம இன்னும் சட்டுன்னு பண்ணணும்னு நினச்சா ஸ்கூலுக்கு அனுப்புகிற அம்மாக்கள்லாம் வந்து முன்னாடி நாளே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். தாராளமாக வச்சுக்கலாம். ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கேரட் ஒரு 4 பீன்ஸ் தானே கட் பண்ணுறோம். கமன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடியாக இருக்குது செஃப். இப்போ அருமையாக ரொம்ப சூப்பராக நமக்காக ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஃப் செஞ்சு காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக கமன்னு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து எங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கீங்க செஃப். ஸோ நான் டேஸ்ட் பண்ணிடவா? கண்டிப்பாக. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி காரம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது செஃப். பட் நம்ம குட்டீஸ்க்கு செய்கிறோம்னா இன்னும் கூட பெப்பர் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதாவது நான் சொன்னேன், பெரியவங்க சப்போஸ் உங்களுக்கு மிளகா காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒன்றும் அவங்க சொன்ன மாதிரி சப்போஸ் குழந்தைங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பெப்பர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் போட்டது போடாமல் இருக்கலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் ஃபார் சில்ட்ரன். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதில் காய்கறி எல்லாமே காய்கறி போட்டதால் பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக காய்கறி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நான் சொன்னது டொமேட்டோ சாஸ் சொன்னேன், மேலே ஊற்றி சாப்பிடும்போது இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது பிடிக்கும் நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். யூ ஆல் லைக் இட் ஆக்சுவலி. ஆமாம் செஃப், நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பசங்கள் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ரொம்பவே ஒரு ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சட்டுன்னு 5 to 10 மினிட்ஸில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி இருந்ததுன்னா கண்டிப்பாக 3-4 மினிட்ஸில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.